தொலைச்சிருவேன். ஓகே. பீஸ் கேக்குறான். படவர மை பெஸ்ட் கிளையண்ட். பட் நோ பீஸ். அடி நெஞ்சில காப்பி ரைட்ஸ். ஓகே 200 ரூபாய்க்கு வாங்கிட்டோடா. சரவணா, நீ எல்லாம் நல்லா வருவன்னு யாரா சொன்ன? நல்லா வந்துட்டடா. என்ன வாய்க்கு வந்து இப்படி பேசிக்கிறீங்க? ஆனா கேக்குறது ஏன் காதுங்க? நீங்க திட்டுறதை கேட்டு ஹார்ட் ஹர்ட். என்னடா நட்பு இந்த காலத்துல இப்படி ஒரு நட்பா? ஃப்ரெண்ட்ஷிப்னா இதான்டா ஃப்ரெண்ட்ஷிப். டேய் அரமணியா என் ஃப்ரெண்டுக்கு டீ போடுறா. தூங்குப்பா. சொந்தக்காரங்க பந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அவங்க எல்லாருமே பிள்ளைய பார்த்து கட்டி குடிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆசையா கேட்பாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப கடந்து போறதான வாழ்க்கை. கரெக்ட் தான். வாயில போட்டா சிக்லெட், வாங்கி தின்னா கட்லெட், பூந்து அடிக்கிறவன் தான் இந்த புல்லட். எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? சும்மா பாத்துட்டு போறாரு. பாத்துட்டு போறாரா? ஓஹோ, ஓ வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கா? சினிமாங்கிறது மேஜிக் தான், மேஜிக். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? என் நண்பன் நான் ரொம்ப நேசிச்ச, ரொம்ப அவனை நம்புன என்னோட நண்பன் பண்ண துரோகம் வந்து என்னால வந்து மறக்கவே முடியும். அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. சரிங்க, நான் எப்பயும் போல வீட்டுல போய் பொம்பளை ஆள் அனுப்புறேன். நேற்று நீ சிம்மாசனத்தில் 1 மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே, அதைத்தான் சொன்னேன். கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார். எவ்வளவு முடிதான் லிவிங்ல கூட இருப்பாங்க. சொல்ல லிவிங்ல இருப்பீங்களா? டிவில ஒவ்வொருத்தரோட கேரக்டரை பொறுத்து அந்த பிள்ளை முக்குல நிக்கும். நாங்க இங்க இருந்து பாக்குறதுக்கே பயப்படுவோம். திருந்துங்கடா டேய். ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க திறந்துட்டீங்கயா? அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பால் மட்டுமே உருவான. நன்றி.